வணக்கம் நண்பர்களே. KN நேருவின் ஆட்டம் முடிந்தது. KN நேரு மீதான வேலைக்கு பணம் முறைகேடு புகார்ல மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை FIR பதிவு செய்துள்ளதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசியல் களம் கடந்த சில வாரங்களா எதிர்பாராத திருப்பங்களை சந்தித்து வருது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகம் TVK சார்பில் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு ஜோசப் விஜய். தனது நிர்வாகத்தில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்கார். இதன் மூலம் முக்கிய நகர்வா முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மீதான வேலைக்கு பணம் முறைகேடு புகார்ல மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை FIR பதிவு செய்துள்ளதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை தமிழக அரசியல் சதுரங்கத்தில் முதலமைச்சர் விஜயின் சாணக்கியத்தை வெளிப்படுத்துது. முன்னாள் அமைச்சர் மீது FIR பதிவு செய்ததன் மூலம் அவர் பந்தை மத்திய அரசின் அமலாக்கத்துறை பக்கம் திறம்பட திருப்பியிருக்கிறார். இப்போது முழு கவனமும் அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது திரும்பியிருக்கு. கடந்த திமுக ஆட்சியில KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப கிட்டத்தட்ட 634 கோடி லஞ்சம் கைமாறியதற்கான டிஜிட்டல் ஆதாரங்கள் கிடைத்ததாக சொல்லப்படுது. 232 பக்கங்கள் கொண்ட விரிவான ஆதார கோப்புகளை அமலாக்கத்துறை மாநில அரசுக்கு அனுப்பியிருந்ததும் முந்தைய அரசு FIR பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருந்தாங்க. மறு ஆய்வு மனுக்கள் மூலம் முட்டுக்கட்டை போடப்பட்டது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற சில வாரங்களுக்குள் முதல்வர் விஜய் இந்த விவகாரத்தில் சட்டப்பூர்வ கடமையை நிறைவேற்றியிருக்கார். நீதிமன்ற உத்தரவு மற்றும் அமலாக்கத்துறை ஆதாரங்களை மதித்து FIR பதிவு செய்துவிட்டோம், எங்கள் கடமையை செய்துவிட்டோம் என்ற நிலைப்பாட்டை புதிய அரசு எடுத்திருக்கு. இதன் மூலம் நேரு விசாரணைக்கு அழைப்பது, கைது செய்வது உள்ளிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முழுமையாக அமலாக்கத்துறையின் கைக்கு மாறியிருக்கு. DAVC FIR பதிவு செய்யப்பட்டா பண மோசடி தடுப்பு சட்டம் கீழ் அமலாக்கத்துறை தனது விசாரணையை தடையின்றி தீவிரப்படுத்த முடியும். அடுத்து வரும் நாட்களில் ED காட்டும் வேகம் டெல்லி பாஜக தலைமைக்கு தமிழக புதிய ஆட்சிக்கும் இடையிலான உண்மையான உறவை வெளிப்படுத்தும். உடனடியாக அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா அல்லது தேர்தல் முடிந்ததால வழக்கின் வேகம் குறைக்கப்படுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தேர்தல் காலம் முதலே தாவேகாவை பாஜகவின் B டீம் என்று திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் விமர்சித்து வந்தாங்க. இப்போது நேரு விவகாரத்தில் DVAC FIR மற்றும் அமலாக்கத்துறையின் சாத்தியமான நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் உண்மையான B டீம் யார் என்பதை உடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அமலாக்கத்துறை திமுக மூத்த தலைவர்கள் மீது அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்தா புதிய அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்படுவதா திமுக குற்றச்சாட்டு எழுப்பலாம். மறுபுறம் ED சுணக்கம் காட்டினா டெல்லியின் அரசியல் கணக்குகள் குறித்த கேள்விகள் எழும். எது எப்படியோ லஞ்ச ஒழிப்புத்துறை FIR மூலம் முதலமைச்சர் விஜய் ஊழலுக்கு எதிராக தனது நேர்மையான அரசியல் நிலைப்பாட்டை ஆரம்பத்திலேயே நிரூபிச்சிருக்கார். இனி ஆட்டம் டெல்லியின் கைகளில் உள்ளது. அமலாக்கத்துறையின் ஒவ்வொரு நகர்வும் தமிழக அரசியல்ல சமன்பாட்டை மாற்றி அமைக்கும் என சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 634 கோடி அளவிற்கு லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. மேலும் டெண்டர் விடப்பட்டது, கான்ட்ராக்ட் போடப்பட்டது என அனைத்திலும் ஊழல் செய்திருக்கிறார் KN நேரு. இதனால் KN நேரு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது போல தற்போது KN நேருவின் கைதும் நடக்கும் என சொல்லப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை KN நேருவின் வீட்டிற்குள் புகுந்து KN நேருவை கைது செய்யலாம் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. மேலும் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 15 அமைச்சர்கள் அமலாக்கத்துறையின் வளையத்திற்குள் வந்திருக்கிறார்கள். தற்போது என்ன செய்வது என்று தெரியாமல் ஸ்டாலினிடம் தஞ்சம் புகுத்திருக்கிறார்கள் அமைச்சர்கள். ஆனால் ஸ்டாலினோ கையை விரித்து விட்டார்.
தொடர்ந்து தன்னால் எதுவும் செய்ய முடியாது என கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் யார் மாட்டிக்கொண்டாலும் தொடர்ந்து யாருடைய பெயர்களையும் கூறக்கூடாது என ஸ்டாலின் கூறியிருக்கிறாராம். இதனால் தொடர்ந்து அறிவாலயமே ஆடிப்போயிருப்பதாகவும் விஜய் செய்த செயல்களால் திமுக ஒவ்வொரு நாளும் பெருத்த அடியை சந்திப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை புதிய அரசியல் இயக்கம் தொடங்க உள்ளதா அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவித்தார். தனது அரசியல் இயக்கத்தை கட்சியாக மாற்ற உள்ளதாகவும் தனது கட்சி அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடும் என்றும் அண்ணாமலை அதிரடியாக அறிவித்தார். மேலும் தனது கட்சியில் இணைவதற்கு இணையதள லிங்கையும் அண்ணாமலை வெளியிட்டார். அதாவது, நான் தொடங்கும் கட்சியில் எந்த நாற்காலியும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என கூறிய அண்ணாமலை நமது கட்சியில் எந்த தலைவருக்கும் நிரந்தர பதவி கிடையாது என்று தெரிவித்தார். இது தொடர்பாக தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் இன்றும் புதிய அரசியல் கட்சிக்கான தேவை உள்ளது. 18 ஆண்டுகளாக புதிய பாதையை உருவாக்க முயற்சி செய்து வரேன். அனைத்து இடங்களிலும் நான் சுத்தமான அரசியலை கொண்டு வர வேண்டும். நான் தொடங்கப் போகும் இயக்கம் யாருக்கும் எதிரி கிடையாது. நாம் செய்ய போவது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். ஆகவே கொஞ்சம் பொறுமை தேவை. மாற்றத்தை தர வேண்டியது நம் வேலை. மாற்றம் வேண்டும் என துடித்து கொண்டிருந்த மக்கள் இப்போது வாக்களிச்சிருக்காங்க. ஆகவே இன்றிலிருந்து நமது அரசியல் இயக்கம் தொடக்கம். உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக வேண்டும். நாம் மாறுவோம், மாற்றம் தானாக வரும் என கூறியிருக்கிறார். மேலும் தொடர்ந்து வீடியோ மூலம் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தின் அரசியல் இலக்கணத்தை மாற்ற வேண்டியதே எனது விருப்பம். நமது கட்சிக்குள் சிறந்த மூளைகளை கொண்டு வருவேன். நிரந்தர MP, நிரந்தர MLA என்ற நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இங்கு நிரந்தர சித்தாந்தம் என்று ஏதும் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு பிடிக்காத சித்தாந்தம் அழியும். சட்டப்பேரவை தொடங்கி உள்ளாட்சி வரை சிறப்பான சுத்தமான ஊராட்சி அமைய வேண்டும். நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதாக கூறிய போது என்னை அதில் இணைய அழைத்தார். ஆனால் எப்போது என்னால் இணைய முடியவில்லை. நமது கட்சியில் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். முதலில் இயக்கமாக அனைவரையும் உள்ளே கொண்டு வந்து பிறகு அரசியலில் சொல்லிக் கொடுத்து கட்சியாக மாற்றுவேன். சமரசம் இல்லாத கொள்கை கொண்ட இயக்கமாக வழிநடத்துவதே எனது இலக்கு என தெரிவித்திருக்கிறார். மேலும் தான் வெளியிட்ட வீடியோவில் பாஜகவில் இருந்து விலகியது ஏன் என்பதற்காக அண்ணாமலை விளக்கம் அளிச்சிருக்கார். பாஜகவில் இருந்து விலகுவதா டிசம்பர் மாதமே பாஜக தலைமையிடம் தெரிவித்து விட்டேன். 18 மாதங்களாக எனது கருத்து வேறுபாடுகளை பாஜகவிடம் தெரிவித்தேன். தனிப்பட்ட ஒரு கட்சிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பாஜக அனைத்து தேர்தல்களிலும் தனது போட்டியிட்டு விரும்பினேன். பிரதமர் மோடி மீது எனக்கு எப்போதும் பெரும் மரியாதை உண்டு என கூறியிருக்கிறார். இதனால் விஜயை எதிர்க்கத்தான் அண்ணாமலை தற்போது களமிறங்கி இருக்கிறாரா? அண்ணாமலை மக்களை கவருவாரா? இதுவரை 10 லட்சம் பேர் அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இனி அரசியலில் பரபரப்பும் விறுவிறுப்பும் தற்போது தொடங்க ஆரம்பித்து விட்டது.